டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்றைக்கு டெல்லிக்கு கிளம்பி இருக்கிறார். ஏன்னா நாளைக்கு சிபிஐ விசாரணைக்கு அவர் ஆஜராக உள்ளார். இதுல அவரை மிரட்டி பாஜக கூட்டணிக்கு இழுக்கப் போகிறார்கள் அல்லது இயல்பாகவே அவர் பாஜக கூட்டணியில் இணைய போகிறார் அப்படின்ற யூகங்கள் ஊடகங்களில் முன்வைக்கப்படுது. இன்னொரு புறம் சசிகலா புதிய கட்சியை தொடங்குவார் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சியில் தன்னை இணைத்து கொண்டுள்ளார். சமீபத்தில் ராமதாஸோடு தைலாபுரம் தோட்டத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக விவாதிச்சிருக்கிறாரு. இப்ப அவங்க யாரோட கூட்டணியில் சேர போறாங்க, விஜய் பாஜகவோடு இணைய போகிறாரா, இப்படி பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளது. இது குறித்தெல்லாம் நம்மிடையே விவாதிப்பதற்கு எக்ஸ்க்ளூசிவான தகவல்களுடன் பத்திரிகையாளர் எழிலரசன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நேற்று புசி ஆனந்த் ஒரு 20 நிமிடம் ஆன்லைன்ல 132 தாவேகா மாவட்ட செயலாளர்களோடு ஒரு ஆன்லைன் டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறாரு. கூட்டணிக்கு போலாமா வேணாமா, பாஜகவோட போலாமா வேணாமா, இப்படியெல்லாம் கேட்டதா ஊடகங்கள்ல செய்திகள் வெளியாகிருக்கிறது. விஜய் வேற டெல்லிக்கு போறாரு. அப்ப இது இன்னும் மீண்டும் நேற்று நடந்த இந்த ஆலோசனை அப்படின்றது கூட்டணிக்காகத்தான் அப்படின்றது இன்னும் தீவிரமா ஊடகங்கள்ல விவாதிக்கப்படுது. இப்ப அவர் பாஜகவுக்கு போவாரா, இல்ல விஜய் யாரோட கூட்டணி அமைக்க போகிறார், அமைந்தால் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம், விஜய் என்ன செய்ய போகிறார்? டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடி விமானத்துல ஏறும் பொழுது 2 பேர் பையன் செக் பண்ணியிருக்காங்க. விஜயோட பையவும் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் டிவிகேவுக்கு ஆதவ அர்ஜுனாவோட பையவும். அவருடைய விஜயோட பையில கத்திரிக்கோள் இருந்திருக்கு, அதை எடுத்து வெளியே வைக்க சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நம்ம ஆதவ அர்ஜுனா மது ஒழிப்பு போராளி இருக்காருல்ல, அவருடைய பையில உயர் ரக விஸ்கி பாட்டில் இருந்துச்சு அப்படின்னு செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. பாலிமர்ல பெரிய செய்தி போட்டுட்டு இருக்காங்க. நிறைய ஊடகங்கள் அந்த செய்தி வந்திருக்கு. அதை எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க புறப்படணும் அப்படின்னா, இவங்க எப்பவுமே டிவிக்கான லேட்டு விசாரணைக்கு போறதுக்கு ஃபிளைட் ஏறுறாங்க. அதுல 40 நிமிஷம் இந்த பிரச்சனையால ஃபிளைட்டே 40 நிமிஷம் கழிச்சு தான் புறப்பட்டுருக்கு. தனி விமானம், அதுவே லேட்டா தான் கிளம்பி போயிருக்காங்க. ஆனா சிடிஆர் நிர்மல்குமார் இது ஒரு பொய் செய்தி அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஊடகங்கள்லாம் அந்த செய்தி வந்த பிறகு சோசியல் மீடியால பயங்கரமா பத்திக்கிச்சு. இதுதான் உங்களுடைய யோக்கிய தன்மையா அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே நிர்மல்குமார் உள்ள புகுந்து இது பொய் செய்தி, இதை நம்ப வேணாம் அப்படின்ற மாதிரி ட்வீட் பண்ணியிருக்காரு. அதுக்கு பிறகு சில செய்தி போட்டவங்கலாம் அந்த செய்தியை நீக்கியிருக்காங்க. ஆனா இவங்க கையில 2 நாள் பயணத்துக்காக டெல்லி போறாங்க. அது கூட இவங்களால சும்மா போக முடியாது போல இருக்கு. இங்க இருந்து அவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தளவாட பொருள்களோட கிளம்புறாங்க. செய்தி நடந்தது உண்மையா, செய்தி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தி அவங்க யூஸ் பண்ணி மறைக்கிறாங்களா, அதெல்லாம் அடுத்தது. ஆனா இவங்களாம் அதை செய்யக்கூடியவங்க தான் அப்படின்றது மக்களுக்கு தெரிஞ்சதுனாலதான் சோசியல் மீடியா உடனே அது அவ்வளோ வைரல் ஆயிடுச்சு. இவர் விடுதலை சிறுத்தையில இருக்கும் போதே மது ஒழிப்பு மாநாடு இவர் நடத்துறாரு. அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் தமிழ்நாட்டில் போதை இருக்கு, மது இருக்கு அப்படின்னு தான் பேட்டி கொடுத்துட்டு இருப்பாரு. ஆனா இவருடைய பையிலேயே உயர் ரக விஸ்கி பாட்டில் வச்சுக்கிட்டு டெல்லி கிளம்புறாரு. இதுதான் இவங்களுடைய யோக்கியதை. சொல்லுக்கும் செயலுக்கும் இவ்வளவுதான் இவங்களுக்கு ஒற்றுமை. இந்த தேர்தலில் தொடக்கத்துல இருந்து எல்லாமே திமுகவுக்கு சாதகமாக தான் நடந்துட்டு இருக்கு. குறிப்பா ஸ்டாலினுக்கு சாதகமாக தான் நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி ஒரு கூட்டணி சிபிஐ விசாரணையை வச்சு மிரட்டி தாவேகாவை பாரதிய ஜனதாக்குள்ள கொண்டு வந்துட்டாலும், அந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துட்டாலும் அது திமுகவுக்கு சாதகம் தான். ஒருவேளை ராமதாஸ் சசிகலா அவங்க 2 பேரும் சேர்ந்து டிவிகே கூட கூட்டணி வச்சாலும் அதுவும் திமுகவுக்கு சாதகம் தான். அதுதான் இன்னைக்கு இருக்கிற அரசியல் நிலைமை. ஓகே, அப்ப எப்படி சொல்றீங்க? முதல்ல இந்த புசி ஆனந்த் நேற்று நடத்தின கூட்டம் எதுக்காக? பல வியூகங்கள் சொல்றாங்களே. 2.5 ஆண்டு எடப்பாடி முதலமைச்சர், 2.5 ஆண்டு விஜய் முதலமைச்சர். எடப்பாடி நோ சொல்லிட்டாரு, விஜய் எஸ் சொல்லிட்டாரு. அப்புறம் பவன் கல்யாண் தரப்புல இருந்து பேசப்பட்டுச்சு, பாஜக துணை முதலமைச்சர் பதவி 50ல இருந்து 60 சீட்டு, இப்படியான வியூகங்கள்லாம் இருக்குது இல்ல. நேற்று கூட்டம் எதுக்காக நடத்தப்பட்டது? உண்மையிலே இப்படியான பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்ததா? நாம விசாரிச்ச வரைக்கும் நேற்று நடந்த அந்த வீடியோ கான்ஃபரன்ஸ்ல நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், டிவிக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தேர்தல் வேட்பாளர்கள் தேர்வு, தேர்தல் பணிகள் இது குறித்து தான் அவங்க பேசினதா டிஸ்கஸ் பண்ணதா சொல்றாங்க. அதுல ஒரு இடத்துல கூட்டணி நம்ம தனியா நிக்கலாமா இல்ல கூட்டணியோட போலாமா, அதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுல பெரும்பாலானவர்கள் கூட்டணிக்கு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் டிவிகே உடைய பொறுப்பாளர் நிர்வாகிகளால 234 தொகுதியிலும் செலவு பண்ண முடியாது. அது ரொம்ப முக்கியமான. வேட்பாளர்கள் இருக்காங்களா? இல்ல, அதுதான் வேட்பாளர்களே அவங்களுக்கு இல்ல. உதாரணத்துக்கு நான் சமீபத்துல கேள்விப்பட்டேன், திருச்சியில 9 தொகுதிகள் இருக்கு. திருச்சி மாவட்டத்துல
9 வேட்பாளர்களை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. குறிப்பா திருச்சி மாநகராட்சிக்குள்ளேயே அவங்களால வேட்பாளர் கண்டுபிடிக்க முடியல. சத்யபிரபு நம்மள்ட்ட அதான் பேட்டியில் வந்து சொல்லியிருந்தாரு. அவர்கிட்டயே அணுகி பேசியிருக்கிறாங்க. 5 கோடி ரூபாய் வந்து கட்சிக்கு வந்து டெபாசிட் பண்ணோம், அதுக்கு மேல உங்களுக்கு எவ்வளவு வச்சு வேட்பாளர்கள்ட்ட பேச முடியுமோ பேசிக்கிட்டீங்கன்னா நீங்க அதை கமிஷனா எடுத்துக்கங்க, ஆட்களை பிடிச்சிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு இப்படியெல்லாம் வந்து பேசியிருக்கிறாங்க. இவர் தாவேகாவோட முன்னாள் செய்தி தொடர்பாளராக இருந்த ஜெகதீஸ்வரன் அவருமே சொல்லிருக்கிறாரு, மினிமம் 1 கோடியில இருந்து வந்து ஆரம்பிக்கிறாங்க, வேட்பாளரே கிடைக்கல அவங்களுக்கு அப்படின்றாங்க. இல்ல இப்ப ஊடகத்துல செய்தி கூட நான் பார்த்தேன். அந்த இன்டர்வியூ நடத்தியிருக்காங்கல்ல, விருப்ப மனு கொடுத்தவங்களுக்கு இன்டர்வியூ நடத்தியிருக்காரு. விஜய் கூட கொஞ்சம் பேரை சந்திச்சதா சொல்றாங்க. அந்த நேர்காணல்ல கூட ஒரு 5 கோடி ரூபாய் உங்களால செலவு பண்ண முடியுமா, அந்த அளவுக்கு உங்களுக்கு காசு இருக்கா அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்ற தகவல் வெளியே வருது. இப்போ 5 கோடி ரூபாய் செலவு பண்ணக்கூடிய விஜய் ரசிகர்கள் யாரு? அந்த கட்சியில நிச்சயமா அவ்வளவு பெரிய அளவுக்கு பணம் பலம் இருக்கிறவங்க கிடையாது, விஜய் ரசிகர்கள் கிடையாது. அப்போ வேற யாரோ வெளியே இருந்து இருக்கிறவங்க தான் அந்த கட்சியில பொறுப்பாளரா வேட்பாளரா வரப்போறாங்க. அதுதான் நிலைமை. அதிமுகல இருந்து இப்ப அதிமுகல எல்லா பொறுப்பும் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. பொறுப்பு மாற்றம் அதிமுகல இப்ப நடக்க மாட்டேங்குது. அப்போ ஏற்கனவே பொறுப்புல இருந்து பதவிகள் இருந்து கீழ்மட்ட நிலையில இருக்காங்கல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கலாம் டிவிக்கால தான் இப்ப சேர்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ செங்கோட்டையன் சேர்ந்திருக்காரு, அவர் கூட தொடர்புல இருக்கிறவங்க, மாவட்டங்களில் சின்ன சின்ன லெவலில் இருக்கிறவங்களாம் முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் ஆமாம் டிவிக்கில் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அந்த மாதிரி ஆட்கள் அவங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவங்களால கொஞ்சம் செலவு பண்ண முடியும், வாய்ப்பு இருக்கிறவங்க செலவு பண்ணுவாங்க, கட்சிக்காரங்களை செலவு பண்ணவே முடியாது. ஸோ அதனால தான் வந்து தனியாக நிற்கலாமா இல்லை கூட்டணி போடாமா அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. கூட்டணிக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு அந்த தொகுதிகள்லாம் ஒரு சுமை குறையும், கூட்டணியில் நிக்கிறவங்க செலவு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வாய்ப்புலாம் இருக்கு. அதனால அவங்க அந்த இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் அந்த விஜயும் செலவு பண்ண தயாரா இல்ல, வேட்பாளரும் இல்ல. இது ஆனா ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல தமிழக வெற்றி கழகம் பொதுவா இந்த மாதிரி ஒரு கட்சி அப்படின்னா வேட்பாளரை இறக்குறாங்க அப்படின்னா மேல இருந்து தலைமையில இருந்து செலவுக்கு உங்களால எவ்வளவு செலவு பண்ண முடியும், நாங்க எவ்வளவு தரோம் அப்படின்னு சொல்லி பொதுவா இந்த மாதிரி கட்சிகள்ல செய்வாங்க. ஆனா இவங்க வந்து அந்த மாதிரி வாய்ப்பு கிடையாது. மேல இருந்து கீழே வந்து பணம் ஃப்ளோ ஆகாது. இப்போ கீழே தான் இவங்க எப்படியாவது தேர்த்தி செலவு பண்ணணும். இவங்க எவ்வளோ செலவு பண்ணாலும் அவங்க எலெக்ஷன் முடிஞ்சோடனே ஒரே மாசத்துல கடன்காரன் ஆக போறாங்க. 5 கோடி செலவு பண்ணாலும் சரி, 1 கோடி செலவு பண்ணாலும் சரி, அவங்க இன்னும் ஒரு 40 நாள் ரிசல்ட் வந்த உடனே கடன்காரன் ஆயிடுவாங்க. ஸோ அதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க, எல்லாரும் பின் வாங்குறாங்க. கூட்டம் வரும், விசில் அடிப்பாங்க, கை தட்டுவாங்க, அதெல்லாம் தேர்தலில் வேற. ரியல் தேர்தல் அப்படின்றது வேட்பாளராக களத்தில் இறங்கினாதான் தெரியும். அதுவும் ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட சும்மா இறங்கலாம். இப்போ நாம் தமிழர் கட்சியில இருக்க வேட்பாளர்கள் இருக்காங்களா, அவங்க ஜெயிக்கணும்ன்ற எண்ணமே கிடையாது. அவங்க சும்மா அப்படியே வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்காங்க அவங்க. ஸோ அந்த லெவல்ல தான் அவங்க ஜெயிக்கணுன்ற எண்ணம் கிடையாது. டிவிக்கில் இருக்கிறவங்க ஜெயிக்கணுன்ற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க, அது மாதிரி வெளியே பேசப்படுது. அப்ப அப்படி இருக்கக்கூடியவங்க இந்த இதுல இறங்கினாங்க அப்படின்னா செலவு பண்ணாங்கன்னா எல்லாம் முடிஞ்சிடும். அவங்க சொத்தெல்லாம் வித்து தான் செலவு பண்ணணும். அதனால அவங்க அந்த இதுக்கு தயாரா இல்லை. ஸோ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கூட்டணிக்கு தரலாம் அப்படின்ற முடிவுல தான் இன்னைக்கு டிவிக்கே இருக்காங்க. அந்த கூட்டணி யார் அப்படின்றதான் இப்ப பிரச்சனை. நிறைய பேரு பிஜேபி கூட்டணிக்கு போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல அதெல்லாம் ரூமரு, வதந்தி தான், பிஜேபி கூட்டணிக்கு அவங்க போக மாட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க 2ஆம் கட்ட நிர்வாகிகள் மறுத்திருக்கதா சொல்றாங்க. இன்னைக்கு வெளிப்படையாவே நிர்மல்குமார் டிவிகே நிர்வாகி பதிவு பண்ணியிருக்காரு, நாங்க அதிகாரப்பூர்வமா சொல்ற வரைக்கும் இந்த மாதிரி தகவல்ல நீங்க நம்பாதீங்க. நீங்க அவர் வந்து வெளிப்படையா சொல்லிடலாம்ல, கொள்கை எதிரி பாஜக, நாங்க அவங்களோட எதுக்கு கூட்டணி வைக்க போறோம், எதுக்கு வந்து பொய் செய்தியை பரப்புறீங்க. அவங்க கொள்கை எதிரின்னு பாரதிய ஜனதாவை சொன்னது முன்னாடி. கரூர் சம்பவம் என்னைக்கு நடந்துச்சோ அதுக்கு பிறகு பாரதிய ஜனதான்ற சொல்லி அந்த வார்த்தையே அவங்க பேச மாட்டாங்க, ஒரு பேரளவு கூட பேச மாட்டாங்க. அதுதான் விஜயோட இன்னைக்கு இருக்க ஸ்டாண்ட். அவருடைய சொந்த படத்துக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க, ஜனநாயகன் படத்துக்கு. எல்லாரும் அதை பத்தி கருத்து தெரிவிக்கிறாங்க. ராகுல் காந்தி டெல்லியில இருந்து பேசிட்டாரு, இங்க இருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் பேசிட்டாரு, எல்லாரும் அதை சொல்றாங்க, கண்டிக்கிறாங்க. ஆனா தன்னுடைய படத்துக்கு வந்ததை கூட அவர் கண்டிச்சு பேச மாட்டாரு. சரி, பாரதிய ஜனதா ஏற்கனவே பாரதிய ஜனதாவையும் திமுகவுக்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கு அப்படின்னு சொல்லி விமர்சிச்சாரு. திமுகவை திட்டுறதுக்காகவாச்சும் பாரதிய ஜனதாவை தொட்டுக்கிட்டாரு. இப்ப அதையும் அவரு செய்யறது கிடையாது. இன்னைக்கு நிலைமையில அதையும் தாண்டி ஒரு படி மேலே போயிட்டாரு. ஸ்டாலின் என்ன சொல்றாரு, இப்ப நடக்கிற தேர்தல், வரப்போற தேர்தல் தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா, தமிழ்நாடு அணியா என்டிஏ அணியா, இப்படிதான் அந்த தேர்தல் நடக்க போகுது, தமிழ்நாடு வெர்சஸ் பாஜக. ஆமா, இதுதான் அந்த தேர்தல் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இவர் என்ன பண்றாரு, விஜய் குறுக்க விழுறாரு நடுவில் வந்து, எப்படி நீங்க வந்து
டெல்லி அணியான்னு சொல்லலாம். டெல்லியில தேர்தல் நடக்குது, இல்ல பார்லிமெண்ட்லயா தேர்தல் நடக்குது, தமிழ்நாட்டுல நடக்குது அப்படின்னு அவர் விளக்கம் கொடுக்குறாரு. ஆமா, அவங்கள பத்தி பேச தேவையில்ல. ஆமா, பெரிய அளவுக்கு அதை பெரிய அரசியல்ல ரொம்ப முதிர்ந்துட்டாருல. அவர் கேட்கிறாரு நம்மள்ட்ட, எப்படி நீங்க அப்படி சொல்லலாம்? ஆமா, சேலம் கூட்டத்திலயும் சொல்றாரு, வேலூர் கூட்டத்திலயும் சொல்றாரு, தஞ்சாவூர் கூட்டத்திலயும் சொல்றாரு. அவங்க என்ன நோக்கம் அப்படின்னா, இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லா ஒன்றிணைந்து பாரதிய ஜனதாவை எதிர்த்து நடக்கிற ஜனநாயக போர் அப்படின்னு திமுக தரப்புல அதை முன்னிறுத்துறாங்க. இவர் அதுல வந்து இடையில குறுக்கு சால் ஓட்டுறாரு. இல்ல அதெல்லாம் கிடையாது, தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனை, நம்ம மட்டும் இதை பாத்துக்கணும் அப்படின்றாரு. ஆக்சுவலா அந்த தேர்தல் பிஜேபி தமிழ்நாட்டை கைப்பற்றுறதுக்காக நடக்கிற ஒரு இறுதிக்கட்ட யுத்தம் மாதிரி இது. அவங்க ஒரு அணியை அப்படிதான் உருவாக்கியிருக்காங்க. அந்த அணியே முழுக்க முழுக்க அவங்க செயற்கையா உருவாக்குனா, வலுக்கட்டாயமா உருவாக்குன ஒரு கூட்டணி. அதை வச்சுட்டு அவங்க வராங்க. அது அந்த டிடிவி விஜயோட வரப்போறார், செங்கோட்டையனே அதை வந்து சொன்னாரு, டிடிவியும் சொன்னார். ஆமா, நான் பேசியிருந்தேன் அப்படின்னு வந்து டிடிவியும் வந்து ஒத்துக்கிட்டாரு. என் நண்பர் வந்து கூப்பிட்டாரு அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. ஆனா செங்கோட்டையன் என்ன சொன்னாரு, நாங்க எங்கெல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறோமோ உடனே டெல்லியில இருந்து வந்து அவங்கள பிடிச்சிடுறாங்க. தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கிற என்டிஏ கூட்டணி இருக்குல்ல, அது முழுக்க முழுக்க பிஜேபி மிரட்டி உருவாக்கின கூட்டணி. அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு ஊழல் வழக்கு, மெடிக்கல் காலேஜ் ஊழல் வழக்கு, அதை காட்டி மிரட்டி அவரை கூட்டணியில் சேர்த்துறாங்க. டிடிவி தினகரனுக்கு ஃபெரா கேஸ் இருக்கு, அந்த விசாரணை இருக்கு, அதை காட்டி மிரட்டி அவரை கூட்டணியில் சேர்த்துறாங்க. எடப்பாடியோட சேர்றதுக்கு தூக்குல தொங்குறோம்னு பேசுறவரு அவரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசினாரு. அடுத்த வாரம் நாங்களாம் பங்காளி தான் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்துட்டாரு. அம்மாவின் பிள்ளைகள். ஆமா, அது மாதிரி எடப்பாடிக்கு அவங்க சம்பந்தி வீட்டுல இருக்க ரைடு, அந்த பிரச்சனைகள் கேஸ், அதுல என்ன ட்ராய் வந்து கால் டீடைல்ஸ் எல்லாம் தராம இருக்கிறாங்க. ஆமா, இப்படி அவருக்கு அதே மாதிரி நிறைய அமைச்சர்களுக்கு, முன்னாள் அமைச்சர்களுக்கு, அதிமுக தலைவர்களுக்கு பிரச்சனை இருக்கு. ஸோ அதனால அதெல்லாம் காட்டி மிரட்டி ஒரு கூட்டணி உருவாக்கிட்டாங்க. அந்த கூட்டணி டெல்லி உருவாக்கி இருக்கிற கூட்டணி. அதனாலதான் அந்த டெல்லி அணி அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு, இது தமிழ்நாடு அணின்றாரு. இதை வந்து இவர் குறுக்க விழுந்து அதெல்லாம் கிடையாது, நான் தான் இதுல அப்படின்ற. நீ யாரு? நீ உனக்கு எதுலையாவது நீ பிஜேபி எதிர்த்து பேசுறீங்க, ரெண்டு அணி நிக்குதுன்றாருல, ஒரு அணியை நீங்க எதிர்த்து பேசுறீங்க, இன்னொரு அணியை எதிர்த்து பேசணும்ல. எஸ்ஐஆர் பத்தி வீடியோ போடுறாரு, ஒரு வார்த்தை வந்து ஞானேஷ்குமார்னோ எஸ்ஐஆர் பத்தி திமுக தான் விமர்சிக்கிறாரு. திமுக காரங்க ஒவ்வொரு தெருவா போயிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து எல்லாருக்கும் ஓட்டு கடை இருக்குன்றதை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உழைக்கிறாங்க, எல்லாமே செஞ்சிட்டு இருந்தாங்க. அதுல போய் ஓட்டுகளை பறிக்கிறது திமுக, அதனால ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு எஸ்ஐஆர் வேணான்னு சொல்லி அவங்க போராடிட்டு இருக்காங்க, போராட்டம் நடத்துனாங்க, கேஸ் போட்டாங்க, எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இவர் அங்கேயும் வந்து இதுதான் சொல்றாரு, எங்கெங்கெல்லாம் பாரதிய ஜனதாவுடைய பேர்ல பாதிப்பு வருதோ, அவங்க மேல யாராவது அட்டாக் பண்ணாங்கன்னா இவர் நடுவில் வந்து விழுப்புண்களை தாங்கிக்கிறது தான் இவரோட வேலை. இந்த வேலையை தான் முன்னாடி சீமான் செஞ்சிட்டு இருந்தாரு. எப்பெல்லாம் பாரதிய ஜனதாவுக்கு பாதை அமைச்சு கொடுக்குற வேலையை தமிழ்நாட்டுல சீமான் செஞ்சாரு. இப்பவும் அதே தான். தமிழ்நாடு ரெண்டா போலரைஸ், விஜய் செய்யறாரு. தமிழ்நாடு ரெண்டா போலரைஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன். ஒண்ணு தமிழ்நாடு அணி, இல்லைன்னா நீங்க டெல்லி அணி அப்படின்னா தமிழ்நாடு எப்படி ரிசல்ட்? விஜய் வந்து மாத்தி வைக்கிறாரு. ஆமா, நான் தான் விஜய் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் விஜய், ஆகவே தமிழ்நாடு வெர்சஸ் ஸ்டாலின் அப்படின்னு நெரேட்டிவ மாத்துறாரு. இவர் வந்து முற்றிலும் வந்து பொய் இல்லையா? அதுதானே உண்மை. உரிமைகளை பறிப்பது, தமிழ்நாட்டின் மீது உள்ளும் புறணுமாக மதக்கலவரங்களை தூண்டி, என்னென்ன இப்ப நடக்கிற திருப்பரங்குன்றம் கண்ணு முன்னாடி பாக்குறோம். 28ஆம் தேதிக்குள்ள அங்க பூஜை நடத்தணும் அப்படின்னு ஜிஆர் சுவாமிநாதன் வந்து கேட்கிறாரு, உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு. இந்த அளவு உக்கிரமா மாறிட்டு இருக்கிற நேரத்துல இவர் வந்து ஜோசப் விஜய் அப்படின்றாரு. ஆனா இவர் பண்ற வேலை எல்லாம் வந்து வேலூர் இப்ராஹிம் வேலை மாதிரிதான் இருக்குது. இல்ல ஒண்ணும் வேணாம், நீங்க இவ்வளவு தடவை தமிழ்நாடு எலெக்ஷன் நடக்கிறதுக்கு இந்த ஒரு மாசத்துக்குள்ளார ஜனவரியில இருந்து பிப்ரவரி இப்ப வரைக்கும் அமித்ஷா எத்தனை தடவை வந்துட்டு போயிட்டாரு, மோடி எத்தனை தடவை வந்துட்டு போயிட்டாரு. இவங்க எல்லாருமே வந்து அவ்வளோ அட்டாக் பண்றாங்க திமுகவை. திமுக இதோட இந்த தேர்தலோட முடிச்சிடணும் அப்படின்றதான் அவங்க ரொம்ப டெஸ்பரேட்டா ஒர்க் பண்றாங்க. அந்த இது வந்து அவங்களோட இதுல தெரியுது. ஸோ அவ்வளோ தீவிரமா அவங்க பேசுறாங்க. குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி மத பிரச்சனைகளை அதை தூண்டி விட்டு அதன் மூலியமா முருகனே இறுதியில் உள்ளாருன்னு மோடி மதுரையில போய் பேசுறாரு. அந்த அளவுக்கு அவங்க திருப்பரங்குன்றத்துக்கு போறாரு, தீக்குளிச்சு இறந்தவங்க அவங்க வீட்டுக்கு போறாரு, இவ்வளவு பண்றாரு. ஸோ இந்த அளவுக்கு அவங்க தமிழ்நாடை பிடிச்சிடணும் அப்படின்னு இருக்காங்க. அவங்க என்ன ஏதாவது இவ்வளவு கூட்டங்கள்ல ஏதாவது ஒரு இடத்துல அதிமுக தலைமையில தான் ஆட்சி, எடப்பாடி தான் முதலமைச்சர் அப்படின்னு ஒரு இடத்துலயாவது மோடி பேசியிருக்காரா, அமித்ஷா பேசியிருக்காரா? அதனாலதான் ஸ்டாலின் சொல்றாரு இது வந்து தமிழ்நாட்டுக்கு. நிதிஷ்குமாருக்கு வந்து என்ன நடந்துச்சு கண்ணு முன்னாடியே அதேதான். நிதிஷ்குமாருக்காச்சும் முதலமைச்சர் வாய்ப்பை கொடுத்து நிதிஷ்குமாருக்காக தான் ஓட்டு விடும் அப்படின்னு முதலமைச்சருடைய முகத்தை நிதிஷ்குமார் முகத்தை காட்டி ஓட்டு வாங்கினாங்க. ஓட்டு வாங்கி ஜெயிச்சு 4-5 மாசம் தான் ஆகுது.
இன்னைக்கு அவர் முதலமைச்சர் பதவியை அவர்கிட்ட இருந்து கைப்பற்றிட்டாங்க. ஆனா எடப்பாடிக்கு வந்து அந்த ஃபேஸ் வேல்யூ எல்லாம் கிடையாது. பிஜேபிக்கு தேவையானது அந்த கட்சி, அதிமுக ரெட்டலை சின்னம், அதை பயன்படுத்திக்கிறதுக்காக தான் இப்போ அதிமுக வந்து உள்ள வச்சிருக்காங்க. அது முடிஞ்சிருச்சுன்னா, தேர்தல் முடிஞ்சிச்சுன்னா எடப்பாடி அதிமுக எல்லாத்தையும் அவங்க கபலீகரம் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து மகளிர் தினத்துல எல்லாமே காப்பி அடிச்சு சொன்னாரு. அதுல முக்கியமா ஒண்ணு சொன்னது அன்னபூரணி சூப்பர் 6 அப்படின்னு 6 சிலிண்டர் வந்து நான் தரப்போறேன் அப்படின்னு வந்து சொன்னாரு. இப்போ கேஸ் தட்டுப்பாடு யாரு காரணம்? பிஜேபி. வாய் திறக்கவே இல்லை, ஒரு ட்வீட் கூட இல்லை. ஆனா ஷபீர், நியூஸ் மினிட் ஷபீர் வந்து அவர் ட்வீட் போட்டிருக்கிறாரு அப்படின்னு அவர் பேசுறாரு. ட்வீட் போறதெல்லாம் நாங்க தலைவர் செய்யற வேலையை. நாளைக்கு காலையில திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க. எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் நாளைக்கு களத்துக்கு போறாங்க. கேஸ் விலைக்காக, கேஸ் தட்டுப்பாடுக்காக போராட்டம் பண்றாங்க. நீங்க தான் உங்களுக்கு அவ்வளவு தூரத்துக்கு பாரதிய ஜனதா பிடிக்காதுல்ல. நீங்க நேற்று ஒரு போராட்டம் நடத்துறீங்க, ஆட்சி வந்து முடிய போகுது. இந்த நேரத்துல நீங்க ஒரு போராட்டம் நடத்தி ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடங்க அப்படின்னு எப்படி நடத்த முடியும்? 2 நாள்ல எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வரப்போகுது, ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறீங்க. அப்போ இதுதான் உங்களோட நிலைமை. அப்படி உங்க மக்கள் பிரச்சனை. இது வந்து அன்றாடம் மக்கள் பயன்படுத்துற கேஸ் சிலிண்டர் அவ்வளவு தட்டுப்பாடா இருக்கு, புக் பண்ண முடியலன்றாங்க. மெசேஜ் போட முடியல, போன் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல அப்படின்றாங்க. அதுக்காக மக்கள் பிரச்சனைக்காக இன்னைக்கு திமுக தலைவர்கள் களத்துல இறங்குறாங்கல்ல. உங்களுக்கும் நீங்க தான் தமிழ்நாடு தான் நீங்க, உங்க பிரச்சனையெல்லாம் வந்து மக்கள் பிரச்சனையா பாக்கணும்னு சொல்றீங்கல்ல. மக்களுக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இவ்வளவு பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு அவதூறு பண்ணா அது மக்கள் மேல அவதூறு பண்ண மாதிரி. ஆமா அப்படி சொல்றாரு. இப்ப இவருடைய பிரச்சனையெல்லாம் மக்கள் அவங்க பிரச்சனையா பாக்கணுமா? இப்ப மக்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அன்றாடம் வீட்டுல சமைக்கிறதுக்கு பிரச்சனை, அந்த அளவுக்கு சிக்கலாயிருக்கு. இப்போ நீங்க களத்துக்கு வரணும்ல, போராட்டம் நடத்தணும்ல. அப்ப அதெல்லாம் நீங்க செய்ய மாட்டீங்க. அப்போ பாரதிய நடிகையோட கல்யாணத்துக்கு வந்து போவாரு. பாரதிய ஜனதாவை அஃபெக்ட் பண்ற மாதிரி எந்த ஒரு போராட்டையும் நடத்துறது கிடையாது, எந்த ஒரு அறிக்கையும் கொடுக்கறது கிடையாது. திமுகவை மட்டும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா பாரதிய ஜனதாவுக்கு உதவி செய்யறதுக்காக வந்திருக்கிற ஒரு நபர் தான் அனில். பாரதிய ஜனதாவுக்கு உதவி செய்யறதுக்காக வந்திருக்கிற நபர் தான் விஜய். அதுதான் அவருடைய நடவடிக்கைகள்ல இருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ஓகே, இப்ப ஒருவேளை பாஜகவோடு கூட்டணி அமைத்தால் என்னவாகும் அதை வந்து சொல்லுங்களேன். இப்ப நீங்க வந்து இதெல்லாம் ரூமர் அப்படின்னு நீங்களும் வந்து சொல்றீங்க. ஒருவேளை அமைத்தால் என்னவாகும், இல்லைன்னா விஜய்க்கு என்ன ஆப்ஷன் இருக்குது இதை தாண்டி? ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி ஊடகங்கள்ல வர மாதிரி பாரதிய ஜனதாவுடைய கூட்டணியில இவங்க போறாங்க அப்படின்னா, ஏற்கனவே விஜய் என்னென்ன பேசினார் அப்படின்றத மக்கள் பார்ப்பாங்க. ஏன்னா விஜய் ரொம்ப நாள் அரசியல் இல்லை, 2 வருஷம்குள்ளதான் அவர் இருந்திருக்காரு. அப்ப 2 வருஷத்துல பேசினது மக்களுடைய மெமரியில இருக்கும். நீங்க வந்து 1970 என்ன சொன்னீங்க, 80 என்ன சொன்னீங்கன்னு சொன்னீங்கன்னா மக்களுக்கு தெரியாது. நீங்க எடுத்த உடனே சொன்னது வந்து எங்களுடைய கொள்கை எதிரி பாரதிய ஜனதா, அரசியல் எதிரி திமுகன்னு சொன்னீங்க. இப்போ ஒரு மனுஷனுக்கு, ஒரு கட்சிக்கு கொள்கை எவ்வளவு முக்கியம். அப்போ நீங்க கொள்கை எதிரியோடு போய் கூட்டணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்க மேல நம்பகத்தன்மை போயிடும். ஒண்ணு, தமிழ்நாட்டுல பொதுவா பிஜேபிக்கு எதிரான மனநிலை தான் இருக்கு. திமுகவை நீங்க எதிர்க்கிறதுனால பாரதிய ஜனதா மேல எல்லாம் பாசமா ஆயிடுவாங்க, அவங்க கூட சேர்ந்தீங்கன்னா நமக்கு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு பெரிய தவறான கால்குலேஷன். அதுல அவர் ஒர்க் அவுட் ஆகாது அந்த கூட்டணி. ஆமா, பாரதிய ஜனதாவோட நீங்க கூட்டணி போனீங்க அப்படின்னா உங்க மேல இருக்க நம்பகத்தன்மை போயிடும். உங்களுக்கு அதிகமான உங்களுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னா 35 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க தான். 35 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க நிச்சயமா பாரதிய ஜனதா கூட்டணியை விரும்பவே மாட்டாங்க. எல்லாரும் போய் கருத்து கணிப்பு கேட்கறாங்க, நம்ம நிறைய பாக்குறோம். அவங்க என்ன சொல்றாங்க, ஏற்கனவே வந்து பழைய ஆளுங்களுக்கே நாங்க ஓட்டு போட்டு என்ன பண்றது, புதுசா ஒருத்தவங்க வாய்ப்பு கொடுக்குமே அப்படின்னு தான் எல்லாரும் உங்க ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறவங்க சொல்ற கருத்து இதுதான். புதுசா ஒருத்தனுக்கு சான்ஸ் கொடுக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ஆர்கியூமெண்ட் தான் உங்களுடைய முதுகெலும்பு அப்படின்னா அதையே நீங்க உடைக்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஒருவேளை நீங்க அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில போயிட்டீங்கன்னா, சோ அந்த அடிப்படையில உங்களுக்கு நம்பகத்தன்மை முதல்ல போயிடும். அது நீங்க திரும்பி பெறவே முடியாது உங்க வாழ்க்கையில, அது போயிடும். அடுத்தது, அப்படி கூட்டணி அமைஞ்சதுன்னா தலைமை மட்டும் கூட்டணி கிடையாதுல்ல, இப்போ கீழே வரைக்கும் அது ஒர்க் ஆகணும், ஒவ்வொரு பூத் லெவல்ல அது ஒர்க் ஆகணும். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக ரெட்டலைக்கே ஓட்டு போட்டு பழகியவர்கள் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுவாங்களா, இல்ல மாம்பழம் சின்னத்துக்கு ஓட்டு போட்டவங்க விசிலுக்கு ஓட்டு போடுவாங்களா? பாரதிய ஜனதா இருக்கவங்க போடுவாங்க, அவங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. அவங்களுக்கு வேண்டியது ஒரே அவங்க ஆட்சி வரணும், அவ்வளவுதான். ஆனா மற்றவங்களுக்குலாம் அது மாதிரி பார்க்க மாட்டாங்க தொண்டர்கள். ஸோ அவங்க அதுக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்றது கேள்விக்குறி. அதே போல விசில் சின்னத்துக்காக டிவிக்கே காரங்க ரெட்டலை பட்டனை போய் அமுக்குவாங்களா, அதில் மாம்பழ பட்டனை போய் அமுக்குவாங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஃபீல்டில் ஒர்க் ஆகுமா அப்படின்றது நிச்சயமா ஆகாது. ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கவே நடக்காது. சரி, ஓகே. ஒருவேளை அதையும் தாண்டி இந்த கூட்டணி அமைந்தால் சீட்டு இதெல்லாம் பிரிக்கிறது இருக்குதுல்ல, அது எப்படி இருக்கும்?
இல்ல அதுதான் இப்ப நம்ம வந்திருக்க செய்தியெல்லாம் இந்த கூட்டணின்னு சொல்ற செய்திகள்லாம் இருக்குல்ல, அந்த ஸ்பெகுலேஷன்ல என்ன சொல்றாங்க, விஜய்க்கு வந்து 60 சீட்டு துணை முதலமைச்சர் பதவின்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா 2.5 வருஷம் எடப்பாடி சிஎம், 2.5 வருஷம் விஜய் சிஎம், ரொட்டேஷன்ல மாறி மாறி வரும் அப்படின்றாங்க. ஒண்ணு வந்து விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு ஒரு பிம்பம், அதுக்காக தான் அவங்க கட்சிக்காரங்க போவாங்க. இப்போ எடப்பாடி தான் பாதி அப்படின்னா அதுவே பாதி நொறுங்கிடும், முடிஞ்சு போச்சு. அப்போ அதுல சீட் ஷேரிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த கூட்டணியிலையும். இப்போ ஏற்கனவே நீங்க காங்கிரஸா திமுகவான்ற அந்த பிரச்சனை வந்துச்சு இல்லைங்களா, அதுவும் சீட் ஷேரிங்கால தான் அவ்வளவு பெரிய பிரச்சனை போச்சு. இப்போ அது மாதிரி ஒரு பிரச்சனை இங்க வருது அப்படின்னா விஜய் கட்சிக்கு 60, பாரதிய ஜனதா கட்சிக்கு 30 அப்படின்னு வச்சுக்கோங்க, 90 சீட் ஆயிடுச்சு. டிவிகே, பாமக இவங்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 30, இப்போ 120 சீட் ஆயிடுச்சு. அப்புறம் நிறைய பேர் சின்ன சின்ன தலைவர்கள்லாம் இருக்காங்க, வாசன் இருக்காரு, இப்போ நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு போக 120 இடத்துல கூட அதிமுகவோட போட்டி போட முடியாது அப்படின்னா நிச்சயமா சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கங்க. ஒருவேளை அந்த மாதிரி கூட்டணி, ரொம்ப ஹைபோதட்டிக்கலா பேசுவோம், அது மாதிரி ஒரு கூட்டணி உருவானா அது வந்து ஃபீல்டுல ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஒண்ணு சீட் ஷேரிங்கே அவங்கள தோக்கடிச்சிடும். அதிமுக தொண்டர்களோட அந்த ஸ்பிரிட்டை மொத்தமா உடைக்கிற மாதிரி. அதிமுக வந்துங்க 234லயும் ரெட்டலை சின்னத்தை நிறுத்தினது, அவ்வளவு வலிமையாவே இருந்த கட்சி 120 இடத்துல கூட நிக்க முடியல அப்படின்ற நிலைமை வந்துச்சு அப்படின்னா அதிமுக காரங்களுடைய ஸ்பிரிட்டையும் உடைச்சி விட்டுரும். அது ஒண்ணு, மக்களே அதை ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு இன்ஸ்டபிலிட்டியை மக்கள் விரும்பவே மாட்டாங்க. எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும், யாரு முதலமைச்சர், எத்தனை எம்எல்ஏ, எந்த கட்சிக்கு யாரு அப்படின்னே புரியாது. இதை போய் தெரு தெருவா மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அவுட்டு. அதனால இந்த பிரச்சாரமே அந்த கூட்டணியை சுத்தமா டெமாலிஷ் பண்ணி விட்டுரும். அதனால அது ஓட் டிரான்ஸ்பர் களத்துல நடக்கவே நடக்காது. ஒருவேளை பாரதிய ஜனதா பெரிய திட்டமிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட பவர்லாம் யூஸ் பண்ணி ப்ரெஷரை போட்டு விஜயை உள்ள கொண்டு போறாங்க, விஜயும் அதுக்கு இணங்கிடுறாரு அப்படின்னா அந்த கூட்டணி உருவாச்சுன்னா அது வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துரும். அது இயல்பாகவே திமுகவுடைய வெற்றிக்கு வழிவகுத்த மாதிரியான வேலையை பாரதிய ஜனதா செஞ்ச மாதிரி ஆகிடாது. இப்போ விஜய்க்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்குது? இப்போ வெளியில இருக்கிற கட்சி இல்ல ஆட்கள் அப்படின்னு பார்த்தா ராமதாஸ், சசிகலா இவங்க தான் வந்து கண்ணு முன்னாடி தெரிகிற ஆட்களா இருக்கிறாங்க. இப்போ இவர்களோடு விஜய் கூட்டணி வைப்பாரா? இல்ல, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இவங்க 2 பேரும் விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. சில நாட்களுக்கு முன்பு சசிகலா ராமதாஸை சந்திச்சு பேசினாங்க. தைலாபுரம் தோட்டத்துக்கு போனாங்க. அப்பவும் 1 மணி நேரம் அளவுக்கு அரசியல் தான் பேசப்பட்டுச்சு. அந்த அரசியல் வந்து கூட்டணியை பத்தி தான் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ராமதாஸ் அவர் கட்சியை கைப்பற்ற முயற்சியில இருக்காரு. எப்படியாவது நமக்கு மாம்பழ சின்னமும் பாமகவும் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு வேளை வரல அப்படின்னா அவங்க வேற முடிவு தான் எடுத்தாகணும், அது இனிமே தான் தெரிய வரும். சசிகலா நீங்களே தொடக்கத்துல சொன்ன மாதிரி மதுரை சக்கரவர்த்தி அப்படின்னு ஒருத்தர் உருவாக்கி பதிவு பண்ணி வச்சிருந்த ஒரு கட்சி, அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு அந்த கட்சி பேரு. இது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அது புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு அந்த கட்சியில இவங்க தன்னை இணைச்சிக்கிறாங்க. இணைச்சிட்டு தென்னந்தோப்பு சின்னம், அதாவது தனி மரம் தோப்பாகாது, எடப்பாடி மெசேஜ் சொல்றாங்க, எல்லாரும் தோப்பா இருந்தாதான் செயல்பட முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க அந்த பேட்டியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா நிச்சயமா நாங்க கூட்டணி அமைப்போம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ கூட்டணி அமைக்கிறாங்க அப்படின்னா இருக்கிற அணியில அவங்க டிவிக்கே தான் இப்போ வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி எனக்கு வந்த தகவல், தைலபுரம் தோட்டத்தில் ராமதாஸ் மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், அவங்களுடைய ஆதரவாளர்கள் அவங்கள வச்சு ஒரு கூட்டம் நடத்திருக்காரு. அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு 4 ஆப்ஷன் அவர் கொடுத்துருக்காரு. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, அது மாதிரி சொல்லிட்டு அவங்க கருத்து இது மேலே சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதில் ஆப்ஷன் ஏ வந்து நம்ம, அதாவது ராமதாஸ் தரப்பு திமுக கூட கூட்டணி வைக்கிறது. ஆப்ஷன் பி அதிமுக கூட கூட்டணி வைக்கிறது. ஆப்ஷன் சி விஜய் கூட கூட்டணி வைக்கிறது. ஆப்ஷன் டி தேர்தலை புறக்கணிக்கிறது. இந்த 4 ஆப்ஷன் தான் உங்களுக்கு இருக்கு, இது மேடம் உங்க கருத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. அதுல அவரே 2 ஆப்ஷன் ஏவையும் ஆப்ஷன் பியும் அவரே எடுத்துட்டாரு. ஏன்னா ஒண்ணு ஆப்ஷன் ஏல விடுதலை சிறுத்தை இருக்காங்க, விடுதலை சிறுத்தை நம்மளா அந்த கூட்டணியில சேர்றதுக்கு ஒத்துக்கல, அவங்க விரும்பல, அதனால அந்த ஆப்ஷன் கிடையாது, அதை எடுத்துட்டாரு. அடுத்த ஆப்ஷன் பி, அதுல அன்புமணி ராமதாஸ் இருக்காரு. அவர் இருக்க பக்கத்துல நான் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து கூடாம பண்ணிடுவாரு. ஆமா, அது இருக்கு. அதனால அந்த பக்கம் அதையும் அவங்க வேணான்னு சொல்லிடுறாங்க. அடுத்து 2 ஆப்ஷன் தான் அவங்களுக்கு இருக்கு. ஒண்ணு டிவிக்கு, இல்லைன்னா தேர்தலே புறக்கணிக்கிறது. தேர்தல் புறக்கணிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அவங்க, ஏன்னா அதுல ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏஸே இருக்காங்க. இப்ப நிறைய பேரு சீட்டு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில ராமதாஸ் கூட இருக்காங்க.
இப்போ அவங்களுக்குலாம் ஒரு அவங்களுடைய தேவைகள் அவங்களுடைய எதிர்பார்ப்பை ஒரு பூர்த்தி செஞ்சாகணும். அப்படின்னா அவங்க கூட்டணிக்கு தான் போய் ஆகணும். இப்போ 2 பேரும் கூட்டணி முயற்சியில் இருக்கிறத வச்சு பார்க்கும்பொழுது அவங்க விஜய் கூட பேசுறதுக்கு தான் வாய்ப்பு நிறைய இருக்கு. சசிகலாவும் ராமதாஸும். ஆமா, இவங்க 2 பேரும். அதுல என்ன சிக்கல்? ஆமா, அப்படி ஒரு கூட்டணி விஜயோட சேர்ந்தா விஜய்க்கு பலம் தானே. இன்னும் கொஞ்சம் கூடுதலா வட மாவட்டங்கள்ல உதவியா இருக்கும், அதாவது தென் மாவட்டங்கள்லயும் உதவியா இருக்கும், அப்படிலாம் இருக்காதா? அதாவது நம்ம இதை ஏற்கனவே பேசியிருக்கோம். ஒருவேளை டிவிக்கு விஜய் அவன் வாங்குற வாக்கு சதவீதத்துல அதிகமான வாக்கு உடைக்கிறது, திமுக வாக்கு உடைச்சி எடுத்துட்டு வராங்க அப்படின்னா திமுகவுக்கு நஷ்டம், திமுக தோல்வி அடையும். ஒருவேளை அதிமுகவுடைய ஆதரவு வாக்குகளை உடைச்சி டிவிக்கு நிறைய எடுத்துட்டு வருது அப்படின்னா திமுகவுக்கு லாபம், திமுக ஜெயிச்சிடும். அப்போ இது என்ன நடக்கும்? ராமதாஸும் சசிகலாவும் சேர்ந்து கூட்டணி அமைக்கிறாங்க டிவிக்கு கூட அப்படின்னா வட மாவட்டங்களில் ஃபுல்லாக ராமதாஸ் பிரிக்கிற ஓட்டு அன்புமணி கிடைக்க வேண்டிய ஓட்டு. 5000 ஓட்டு வச்சிங்க, ரொம்பலாம் யோசிக்க வேணாம். 5000 ஓட்டுலேருந்து 10,000 ஓட்டு, எவ்வளோ வட மாவட்டங்களில் எங்கெங்கெல்லாம் அவங்க செல்வாக்கு இருக்கோ அதில் 5000லேருந்து 10,000 ஓட்டு எடுக்கிறாரு அப்படின்னா அது வந்து அதிமுகவுக்கு போக வேண்டிய வாக்கு, அதை உடைக்கிறாரு. அதே மாதிரி தென் மாவட்டங்களில் சசிகலா வாங்கக்கூடிய அவங்க வேட்பாளர் போட்டு ஓட்டு வாங்குறாங்க. 5000 ஓட்டு 10,000 ஓட்டு வாங்கணும், அதுக்கு மேலலாம் வேணாம். அப்படி வாங்கக்கூடிய ஓட்டு அதிமுகவுக்கு போயிருக்க வேண்டிய ஓட்டு, அதையும் அவங்க உடைக்கிறாங்க. அப்படின்னா வட மாவட்டங்கள்ல ராமதாஸ் சிக்கலை ஏற்படுத்துறாரு, தென் மாவட்டங்கள்ல சசிகலா சிக்கலை ஏற்படுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி டிவிக்கோட ஈக்குவேஷன் இந்த கூட்டணியோட வந்துச்சு அப்படின்னா அதுவும் திமுகவுக்கு சாதகமாக தான் முடியும் அப்படின்ற நிலைமை வந்துருச்சு. ஆக மொத்தத்துல விஜய் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போனாலும் சரி, ராமதாஸும் சசிகலாவும் சேர்ந்து விஜய் கூட போனாலும் சரி, லாபம் அடைய போறது, வெற்றி பெற போறது திமுக கூட்டணி அப்படின்றதுதான் நடைமுறை யதார்த்தமா இருக்கு. ஓகே. ஆனா இன்னொரு புறம் வந்து ஓபிஎஸ் அவர் திமுக இணைஞ்சவர் தனியா அவரும் வந்து பிரச்சாரத்தை வந்து தொடங்கி இருக்கிறாரு. அவரும் தென் மாவட்டத்திலிருந்து குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்திலிருந்து தலைவர்களே வந்துடக்கூடாது, அதனால தீவிர விசுவாசிகளா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தவர்கள் இருந்தாங்க, அவங்க எல்லாம் யாரும் கட்சியிலே இருக்கக்கூடாதுன்னு எடப்பாடி விரும்புறார் அப்படின்னு பயங்கரமா வந்து பிரச்சாரம் வந்து பண்ணிட்டு இருக்கிறதா ஊடகங்கள்ல செய்தி வருது. இல்ல, அந்த பிரச்சாரம் வந்து ஏற்கனவே சசிகலாவும் அதை தான் பேசினாங்க, ஓபிஎஸும் வந்து அதான் பேசுறாரு. அது வந்து டிடிவியை வச்சு பேலன்ஸ் பண்ண முடியாதா? இல்ல, அதுதான் அதிமுகன்றது முக்குளத்தூர் வாக்கு வங்கி கொண்ட கட்சி, அங்க பெரிய செல்வாக்கு அப்படின்றதான் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் நிலைமை. எடப்பாடி பழனிசாமி பொறுப்பு ஏற்றுக்கிட்ட பிறகு பவர் வந்து அங்கிருந்து கொங்கு பகுதிக்கு ஷிஃப்ட் ஆயிடுது. அப்போ முக்குளத்தூர்லாம் வாய்ப்பு அதாவது அரசியல் வாய்ப்பு இழந்துட்டதா, அவங்க பவரை இழந்துட்டதா நினைக்கிறாங்க. ஸோ அது அந்த விருப்பம் அவங்களுக்கு இருக்கு. அவங்கள்ட்ட போய் இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஓபிஎஸ் வந்து சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு, இப்போ தென் மாவட்டங்களுக்கு ஒவ்வொரு தொகுதியா அவர் இப்போ போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் போய் அவங்க பேசினாங்க அப்படின்னா நம்ம அதிமுகன்ற கட்சி வந்து முக்குளத்தூருக்கான கட்சி, இன்னைக்கு அது வந்து கொங்கு பகுதிக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரியான பிரச்சாரத்தை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அப்படின்னா சசிகலா வந்து பேசுனது இன்னும் எமோஷனலா நான் உயிரோடய இருந்திருக்க மாட்டேன் இப்படி எல்லாம் பேசுனது அது இன்னும் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும். ஆமா, சசிகலா என்ன அவமானப்படுத்தினதெல்லாம் சொல்றாங்க. எனக்கு வந்து பரோல் கூட என்ன வரவிடலை, அந்த அளவுக்கு எடப்பாடி பண்ணாரு, அதெல்லாம் சொல்லி பேசினாங்க. ஸோ பல்முனை தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. ஒன்று சசிகலா போய் பிரச்சாரம் பண்ண போறாங்க, இன்னொன்று ஓபிஎஸ் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால தென் மாவட்டத்தை கைப்பற்றிடலாம் அப்படின்னு அமமுகவை கொண்டு வந்து திட்டம் பண்ணிட்டு இருந்தார்ல இவர் எடப்பாடி, அதுல ஒரு பெரிய அடி அதில் வாங்குது. அதே மாதிரி வட மாவட்டங்களையும் அடி வாங்கும். அதனால எடப்பாடி அவருடைய கனவு வந்து இந்த தடவை பழிக்கும் அப்படின்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே. இப்போ விஜயை பின்பற்றுகின்ற இல்லை விஜயினுடைய ஆதரவாளர்கள் அவங்க எல்லாருமே ஒரு மாற்றத்தை விரும்புகிறோம் அப்படின்னு தான் ஒரு கடைசி பாயிண்ட்டுக்கு வந்து சொல்றாங்க. ஊழல் ஒழிப்பு அப்படின்றதையும் தீவிரமா முன்வைக்கிறாங்க. இப்போ சசிகலா அவங்க வந்து போய் சேர்ந்தா அந்த ஊழல் ஒழிப்பு அப்படின்ற பிரச்சாரம் என்னவாகும்? அதே போல ராமதாஸ் அவர் போய் சேர்ந்தா அவர் கொடூரமான சாதிய கடந்த காலங்கள்ல அவர் எடுத்த அஜெண்டா எல்லாம் தலித் அல்லாதோர் கூட்டமைப்புலாம் வந்து உருவாக்குனார். இதை எல்லாத்தையும் அவருடைய தொண்டர்கள் எப்படி பார்ப்பாங்க? இல்லை அரசியலற்ற கூட்டம் அப்படின்றதுனால இவங்களை சேர்த்துக்கிறத ஒரு கூட்டணி வியூகம் தான் பார்ப்பாங்களா? இல்லை, அது நிச்சயமா பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவர் விஜய் டிவிக்கே பாரதிய ஜனதா கூட்டணியில் போனாலும் பாரதிய ஜனதாவுக்கு இருக்கிற மத சார்பு நிலை, அவங்க வந்து மைக்கேல்பட்டியில் என்ன பண்ணாங்க, திருப்பரங்குன்றத்தில் என்ன பண்ணாங்க, அதெல்லாம் இருக்கு. அந்த கேள்வி வரும், அந்த இதுவும் அடிபட்டுரும். ரெண்டாவது நீங்களே சொன்ன மாதிரி ஊழல் ஒழிப்புக்காக தான் அவர் வந்திருக்காரு விஜய் அப்படின்னு ஒரு இமேஜ் இருக்கு. மேடம் ஜெயலலிதான்னு தொடர்ந்து 2 பேருமே ஆதவ அர்ஜுனாவும் பேசுறாங்க, விஜயும் பேசுறாங்களே. அவங்க மேடம் ஜெயலலிதா வந்து கன்விக்ட், அதாவது தண்டனை, ஊழல் வழக்கில் தண்டனை பெற்றவங்க. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு வரலாறு இருக்கு. அதே மாதிரி அதிமுக இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் மேலேயும் ஊழல் வழக்குகள் இருக்கு.
இப்போ அதெல்லாம் இருக்கு. இப்போ மக்கள் வந்து நீ இவ்வளவுதானா அப்படின்னு நினைச்சிருவாங்க. அது ஒண்ணு அந்த சைடு. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்த பக்கம் போனாலும் சசிகலா அவங்களும் சசிகலா ஊழல் வழக்குல ஜெயில இருந்துட்டு வெளியே வந்தவங்க. அது இருக்கு. அதே மாதிரி ராமதாஸ் அவர் உருவாக்கின தலித் அல்லாதார் கூட்டமைப்பு, அந்த பிரச்சனை அது இருக்கு. இது எல்லாத்தையும் இந்த எல்லாமே விஜய் மேல, இந்த கலர் எல்லாம் விஜய் மேல விழுந்துரும். அதனால விஜயோட எதிர்காலத்துக்கு ரெண்டுமே ஆபத்து தான். ஆனா அதுதான் அவருக்கு இருக்கிற ஆப்ஷன், வேற ஒன்றும் ஆப்ஷன் கிடையாது. இப்போ தனியாவும் போக முடியாது, அவங்களுக்கு தொண்டர்கள் வேட்பாளர்கள் கிடைக்க மாட்டாங்க. அதனால இந்த கூட்டணி தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம், விஜய் பாஜகவோட போறாரா இல்ல ஏற்கனவே தனியாக இருக்கின்ற ராமதாஸ் சசிகலா இவர்களோடு இணைய போகிறாரா அப்படின்றத. இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிங்க.